ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது, அதே போல தேவனும் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். Faith honors God. So God honor our faith level. God honor our faith. தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு கடினமான ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில், இயற்கை சீற்றங்களின் மத்தியில் ஒரு பள்ளி வாகனம் போய் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளி வாகனத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அடுத்து என்னது நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அங்கு நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு அமைதியாக கவனித்து கொண்டே வருகிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாணவன் அவனிடத்தில் கேட்கிறான், நாங்கள் எல்லாருமே பயத்தில் கத்தி கொண்டு இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீ மட்டும் எப்படி அமைதியாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்ட்டு சொல்லி. உடனே அந்த மாணவன் சொல்கிறான், வண்டி ஓட்டி கொண்டிருப்பது என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா தான் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இந்த வண்டியை எடுக்கும் பொழுது சொன்னார், உங்கள் எல்லாரையுமே பத்திரமா கொண்டு போய் பள்ளியில் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி. ஆனால் நாம் போகிற பாதை ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பயங்கரமாக மழை பெய்யும், பயங்கரமாக இடி இடிக்கும். ஏன்னா நம்ம போகிற அந்த பிரிட்ஜ் எல்லாமே கொஞ்சம் பழுதானது, பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அதன் மத்தியிலும் கூட நான் உங்கள் எல்லாரையுமே கொண்டு ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த வார்த்தையை அந்த மாணவன் நம்பினான். அந்த வார்த்தையை நம்பின அந்த மாணவனை அவனுடைய அப்பா கனப்படுத்தினார். அவங்க எல்லாரையும் பத்திரமா கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார். அதே போலதான் நாம் நம்முடைய தேவன் மீது, நம்முடைய பரம பிதாவின் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய மகள் இறந்து விட்டாள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மகளை தொட்டு உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவனுடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய வீட்டிற்கு சென்று அந்த மகளை தொட்டு அவளை உயிரோடு எழுப்புகிறான். ஆனால் இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் பொழுதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. அதே போல அவனுடைய விசுவாசத்தையும் இயேசு கனப்படுத்துகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். ஒரு குருடன் இவ்வாறு நினைத்து கொண்டிருந்திருக்கிறான், நான் கத்தி சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னால்தான் இயேசு கிறிஸ்து கேட்பார் என்று சொல்லி. அதே போல அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், கத்தி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. இயேசு கிறிஸ்து அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய விசுவாசத்தையும் கனப்படுத்தி அவனுடைய கண்களை திறக்கிறார். வேதத்தில் இன்னொரு நபரை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தான் நான் சுகமாவேன் என்று ஒரு ஸ்திரீ நினைத்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பலவீனம் மிக கொடியது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள். அதே போல தொட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவில் இருந்த வல்லமை புறப்பட்டு அவளை சுத்தமாக்குகிறது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த வீட்டில் அவளுடைய திமிர்வாதம் பிடித்த அந்த ஒரு நண்பனை தூக்கி கொண்டு இறக்கிறார்கள். மேல் வீட்டின் கூரையை பிரித்து கொண்டு இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 4 நண்பர்கள் விசுவாசத்தை பார்த்து அவனை சுகப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பார்த்து அவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதித்து நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட தேவன் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் செய்த இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார், நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர்கள் எல்லாரும் சொன்ன பதில் ஆம் என்று. அதனால தான் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் தான் அந்த கேள்வியை கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான சிக்கல்கள், பாவ பழக்கங்கள், இதை எல்லாவற்றையும் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்பது, அவரிடத்தில் வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை உங்களிடத்திலிருந்து ஆம் என்று பதில் வரும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற இன்னொரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆகும் என்று அவர் உங்களிடத்தில் சொல்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் தான் அவர் சொல்கிறார். பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்களே நீங்கள் கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்பது. நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை விட உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். Today God is going to honor your faith level. இன்று ஆண்டவர் நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்.
தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. காட் bless you. Have a nice day.